வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது, நமக்கு புண்ணியம் சேருன்னு சொல்கிறோம். கரெக்டாக தான், உண்மைதாங்க. ஆதி காலத்திலிருந்தே நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தானம் கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு சில பொருட்கள் நம்ம தானம் கொடுத்தா நமக்கும் நல்லது கிடையாது, அவங்களுக்கும் நல்லது கிடையாது. அந்த என்னென்ன பொருட்கள் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வஸ்திர தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. புதுசாக துணி வாங்கி நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண துணி உங்களுக்கு சைஸ் பத்தலை, நம்ம குண்டாயிட்டோம் இல்லை ஒல்லியாயிட்டோம், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து சைஸ் பத்தலை, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும்போது நம்ம அந்த துணி மற்றவங்க யூஸ் பண்ணுறோமேன்னு கொடுக்கறது ரொம்ப நல்லது. எப்படி தெரியுமா இருக்கணும்? துணி நல்லா நீட்டாக இருக்கணும். நம்ம எடுத்து நம்ம சப்போஸ் அந்த ஷர்ட் நம்ம போடுற மாதிரி இருக்கணும், நம்ம அந்த ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கணும், அந்த ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? கிழிஞ்ச ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கிழிஞ்ச ட்ரெஸ் நம்ம போட மாட்டோம்ல, சரி கொஞ்சோண்டு சின்னதாக தானே கிழிஞ்சிருக்கு, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுவீங்களா? நம்ம போட மாட்டோம்ல. நம்ம போடாத ட்ரெஸ் எதுவுமே, அதாவது நம்மளால் அந்த ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கிழிஞ்சிருக்கிறதுனால போட மாட்டோம். அதே மாதிரி ஃபேடான ட்ரெஸ்ஸு, ஃபேடாகிடுச்சு, அதை நம்ம போட மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். சரி ஃபேடு தானே இருக்குது, ஏழைங்க தானே, அவங்க போட்டுக்கிட்டுமே, சின்னதாக ஓட்ட தானே, அது அவங்க போட்டுக்கிட்டுமே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சப்கான்ஷியஸ் நமக்குள்ளே நமக்கு தெரியாமல் என்ன நம்ம நினைக்கிறோம், நம்மளை விட இன்னொருத்தங்க ரொம்ப தாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்பயுமே எந்த ஒரு உயிரினங்களையும் தாழ்ந்ததாக நினைக்கவே கூடாது, சரிங்களா? அப்போ இன்னொரு உயிரினம், அதுவும் இன்னொரு மனித இனம் அப்படின்னும் போது நிச்சயமாக உங்களை தாழ்ந்தவங்களாம் நினைக்கக்கூடாது. அப்போ அந்த துணி என்னதாங்க போடலான்னா, நீங்கள் பாத்திரக்காரங்களுக்கு போடுங்க, இல்லை வேறு எதாவது யூஸ் பண்ணுறங்க, இல்லை வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுறங்க, ஆனால் தானமாக கொடுக்காதீங்க முதல்ல. சரி, அப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல, பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, உங்களுக்கு சைஸ் மட்டும் பத்தாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தானமாக கொடுக்கணும். அப்படின்னா அந்த துணியை நீங்கள் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும், சரிங்களா? வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சிடுங்க. நீங்கள் எந்த துணியை தானம் கொடுக்க போகிறீங்களோ அந்த துணியை எடுத்து அந்த தண்ணியில் நனைச்சி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறின பிறகு அதுக்கப்புறமா எடுத்து வாஷிங் மிஷினில் கூட போட வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக முடிஞ்சு அயன் பண்ணி முடியலன்னா போட பரவாயில்ல, நல்லா மடித்து நீட்டாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது சரி, அது துவைச்சி கொடுக்கலாம், ஓகே. அது என்ன கல் உப்புல நினச்சி தண்ணியில் நினச்சி அப்படின்னும் போது நம்ம எனர்ஜி பாடி இருக்குது பாருங்கள், நம்ம எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு க்ரியேட் ஆகிடும், ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு ஆரா கனெக்டிவிட்டி, எனர்ஜி பாடியில் ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் ஆகிடும். இப்போ அது கல் உப்பில் நினைக்கும் போது அந்த எனர்ஜி பாடி டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ டிஸ்கனெக்ட் ஆன பிறகு அதை துவைச்சி வாஷ் பண்ணி நீட்டாக கொடுக்கும்போது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சரி, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஃபேடான ட்ரெஸ்ஸு நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் கொடுக்கணுனாலும் வாஷ் பண்ணி கல் உப்பில் நினச்சி வாஷ் பண்ணி நீட்டான பிறகு க்ளீனாக நினச்சி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும், சரிங்களா? அடுத்தது நகை. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, என்ன கல்யாணத்துக்கு போகிறேன்ப்பா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் நகை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக கல்யாணம் ஆன பெண்கள் மற்ற யாருக்குமே நீங்கள் போட்டிருக்கக்கூடிய நகையை நீங்கள் கொடுக்கக்கூடாது. நான் ரொம்ப நாள் லாக்கர் தாங்க வச்சுருக்கிறேன், நான் சேஃபர் ஜோனில் தான் வச்சுருக்கேன், நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை, அது ஒரு வருஷமாக நான் எடுக்கவே இல்லை, அந்த நெக்லஸ் அந்த செயின் எடுக்கலை. இப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா தங்கம்ங்கிறது ஒரு மகாலட்சுமியோட தன்மை கொண்டது. இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எங்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்களே, கொடுக்கட்டும். ஆனால் மகாலட்சுமி கொடுத்துட்டு அவங்களோட எனர்ஜி லெவல், மறுபடியும் சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு எனர்ஜி லெவலில் கனெக்டாக இருக்கக்கூடியது. அப்போ தங்கம் நகையை நான் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாமா? எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், சரிங்களா? அப்போ கொடுக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு நல்லது. இன்னொன்று, நம்மளோட எனர்ஜி அவங்களுக்கு போகும்போது நம்மக்கிட்ட என்னென்ன எனர்ஜி இருக்குது நமக்கே தெரியாது. அது அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கும் மேபி நல்லது பண்ணலாம், இல்லை நல்லது பண்ணாமல் கூட இருக்கலாம். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மகிட்ட கொடுக்கும்போது நம்ம என்ன தான் வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் மறுபடியும் அவங்ககிட்ட இருக்க தேவையில்லாத விஷயம் நம்மகிட்ட வரலாம். இப்போ அந்த நகையை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்ககிட்ட திரும்பி வாங்கும்போது இங்கே பிரபஞ்ச நிலையில் இறைநிலையில் சூட்சமத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அது நம்ம கண்களுக்கு தெரியாது. அதனால சில தேவையில்லாத எனர்ஜி நம்மக்கிட்ட வந்து சேரும், நம்மகிட்ட தேவையில்லாத எனர்ஜி அவங்ககிட்ட போய் சரி எதுக்குது? அப்போ இறைநிலைக்கிட்ட கோபமாக அந்த ஒரு நிலை மாற்றம் நமக்கு வேண்டாம். எல்லாருக்கும் நல்லதாக இருக்கணும், கரெக்டுங்களா? அப்போ அவங்ககிட்ட சொல்லிடலாம், இல்லைங்கன்னா யாருக்கும் கொடுக்கறதில்ல. இப்போ ஓன் சிஸ்டர் தாங்க, சொந்த தங்கச்சி, சொந்த அக்கா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே வேறு வேறு நிலையில் இருக்கிறவங்க, மனநிலையாக இருக்கட்டும், எனர்ஜி லெவலில் இருக்கட்டும், எல்லாமே வேறு வேறு நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த தங்க நகை, அதாவது தானமாகவும் கொடுக்கக்கூடாது. யூஸ் பண்ணுற தங்க நகை தானமாகவும் கொடுக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் கடனுக்கு ஏதாவது திருப்பி கொடுப்பாங்கன்னு அதுக்கும் கொடுக்கக்கூடாது. சரி, அப்போ சொர்ணம், அதாவது தங்கத்தை தானம் பண்ணால் ரொம்ப நல்லது தானே, ரொம்ப நல்லது. புதுசாக வாங்கி கொடுங்க. சிலர் என்ன திரும்ப பண்ணுவாங்க,
நம்ம போட்டிருக்க பழைய நகையை நல்லா பாலிஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு பாக்ஸில் போட்டு புதுசாக மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது கல்யாணத்துக்குள்ள மற்ற கிஃப்டாக கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அதுக்கு நீங்கள் அந்த நகையை போட்டுட்டு வேறு நகை வாங்கி கூட கொடுத்துக்கலாம். அது எக்ஸ்ட்ரா செலவாகுமே. இங்கே ஒரு 5000 10,000 எக்ஸ்ட்ரா செலவாகும். ஆனால் நம்ம போட்டிருக்கிற நகை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால வரக்கூடிய எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குது பாருங்கள், 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதாவது அவ்வளோ ஒர்த்து இருக்கக்கூடிய எனர்ஜி தேவையில்லாமல் நான் வீட்டை வந்து சேருன்னு சொல்ல வரேன். அதுக்கு நீங்கள் இந்த 5000 எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சிடலாம். அதெல்லாம் ஓகே. முதல்ல தான தர்மம். தானம்னா என்னது, தர்மம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தானம் அப்படின்னா யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அதை நம்ம கொடுக்கறது தானம். தர்மம்ங்கிறது நம்ம வாழ்க்கை எப்படி நடந்தால், நம்ம எப்படி நடந்துக்கிட்டால் நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதோ அதுதான் தர்மம். அதுதான் தர்மமான வாழ்க்கை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், தான தர்மங்கிறது ரெண்டும் ஒரே கோரிலேட்டட் நினச்சிக்கிறோம். கோரிலேட்டட் கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. தானம்ங்கிறது கொடுக்கறது, யாருக்கு எது தேவைப்படுதோ அது கொடுக்கறது தானம். தர்மங்கிறது நம்ம வாழ்க்கையை நம்ம தர்மப்படி வாடுறது. எது கரெக்ட், மனசாட்சிப்படி வாடுறதுன்னு சொல்லலாமா, அந்த படி வாடுறது தான் தர்மம். ஸோ தானம் கொடுக்கறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கிஃப்ட்டுங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, தானங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இப்போ கிஃப்ட் யாருக்கு கொடுப்போம், ஒரு கல்யாணத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குறது கிஃப்ட், அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. தானம்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். தானம்ங்கிறது யாருக்கு எது தேவைப்படுகிறதோ அதை நம்ம கொடுக்கறது தான் தானம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்ருப்போம், வீட்டில் உட்காந்துருப்போம், பக்கத்து வீட்டில் திடீர்னு வருவாங்க, எங்கே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொடுங்களேன், உப்பு தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சரி ஓகே என்ன ஒரு கப்பு உப்பு தானே கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு கப்பு உப்பு கொடுத்துருவோம். அப்படி உப்பு கொடுக்கக்கூடாது. வீட்டில் அதுவும் உபயோகப்படுத்தக்கூடிய உப்பு நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. உங்ககிட்ட முழு பேக்கெட் இருக்குது, ஒரு பேக்கெட் உப்பு இருக்குது, அந்த கொடுத்துட்டு பைசா வாங்கிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, தானம் தான் கொடுக்கக்கூடாது. இது பிஸ்னஸ் கிடையாது. நான் வந்து ப்ராஃபிட்டுக்கு விற்கல. 10 ரூபா 15 ரூபாய்க்கு உப்பு வாங்கிட்டேன், நான் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு உப்பு விற்கலை. சரிங்களா? ஆனால் தானமும் கொடுக்கல. இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட், ஒரு உப்பு பேக்கெட் வாங்கணுமா, முழு பேக்கெட்டாக இருந்தால் அதை கொடுத்துட்டு பைசா வாங்கிக்கோங்க. நம்ம உடனே அடுத்து கேட்போம், அப்போ என்கிட்ட முழு பேக்கெட் இல்லை, நான் பாதி பேக்கெட் வச்சுருக்கிறேன், அந்த பாதி பேக்கெட் கொடுத்துட்டு பாதி பைசா வாங்கிக்கலாமா, அது வேண்டாம். ஏன்னா பாதி பிரித்து உங்களுக்காக நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அது பேக்கெட்டில் தானே இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் பாட்டிலில் தனியாக வச்சுருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்குன்னு எப்போ வாங்கிட்டீங்களோ, உங்களுக்கு எப்போ உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ அது உங்கள் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிடும். அதை திரும்பி அவங்களுக்கு கொடுக்கும்போது வேறு லெவலில் ரியாக்ட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான விஷயம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், புது பேக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்களா, அதை கொடுக்கலாம். அப்போ உப்பு தானம் கொடுக்கக்கூடாது. சரி, அடுத்தது பால் இருக்குது பாருங்கள், பாலும் தானம் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக ஈவினிங் 6 மணிக்கு மேலே பால் தானம் கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவங்க வீட்டில் பால் இல்லை, திடீர்னு அழுகுது. அப்போ பசிக்காக வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பால் கொடுங்க. கொடுக்கும்போது பைசா வாங்கிட்டு கொடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு குழந்தையோட பசி தீர்க்கிறதுக்காக வேணால் இப்படி கூட பண்ணுங்கள். நீங்களே பால் காய்ச்சி நீங்களே அதில் சர்க்கரை நாட்டு சர்க்கரை என்னென்ன போட்டு அதை ஆற்றி அந்த குழந்தைக்கு நீங்களே கொடுக்குற மாதிரி கொடுங்க. இது வந்து வேறு தன்மை. அதாவது இது அன்னதானத்தில் சேரும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தையோட பசியை ஆக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குறது. இதே நீங்கள் பேக்கெட்டில் இருக்க பால் அப்படியே கொடுக்குறீங்க, இல்லை முழு பேக்கெட் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்காக பைசா வாங்கிட்டு கொடுங்க. இது பிஸ்னஸ்ங்கிறது வேறு. இதே கடையில் போய் நீங்கள் 6 மணிக்கு மேலே பால் வாங்குறது, உப்பு வாங்குறது, அது பிஸ்னஸ், அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இங்கே நீங்கள் தானம் கொடுக்குறீங்க, இது தானம் கிடையாது. நம்ம பைசா வாங்குறோம்னா அது தானம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு நான் எப்படிங்க முழு பைசா வாங்குற முடியல, எப்படிங்க அதுனா ஒரு 5 ரூபா வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் தானம்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படுது, அந்த குழந்தைய உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க, அந்த குழந்தைக்கு நீங்களே உங்கள் மடியில் வச்சோ இல்லை அவங்க அம்மா மடியில் வச்சோ நீங்கள் அந்த பால் கொடுத்தீங்கன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இல்லை அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். நிறைய பேர் வீட்டில் எப்படி தெரியுங்களா, சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் புளி டப்பா திறந்து பார்ப்பாங்க, புளி இருக்காது. சுச்சோ ஓகே பக்கத்து வீட்டில் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி புளி கேட்பாங்க. நம்ம கொடுக்கக்கூடாது. புளி தானேங்க, நாங்கள் என்ன 1 கிலோ 2 கிலோ கொடுக்க போகிறோம், இவ்வளோன்னு தானே எடுத்து கொடுக்க போகிறோம், கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ என்னென்ன கொடுக்கக்கூடாது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஃபேடான ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது, அழுக்கான ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது, துவைச்சி கொடுக்கலாம். நகை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது, ஸ்டாப் பண்ணுறங்க டோட்டலாக. பால் கொடுக்கலாம், பைசா வாங்கிட்டு கொடுக்கலாம். உப்பு முழு பேக்கெட்டாக இருந்தால் கொடுக்கலாம், அதுவும் பைசா வாங்கிட்டு கொடுக்கலாம். புளி கொடுக்கவே கூடாது. சரி, இதெல்லாம் செஞ்சால் என்ன தான் ஆகும்? இதெல்லாம் செஞ்சால் மகாலட்சுமியோட கோவத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம், தரித்திர நிலை கொடுத்துருவோம். அவங்க நமக்கு கிட்டே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க.
நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் நம்ம வந்து வெளிப்படையாக வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேருந்து பார்க்குறோம். இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம செய்கிற விஷயங்கள் எனர்ஜி லெவல்லையும் நிறைய ரியாக்ட் ஆகுது, ஒர்க் ஆகும். அதனால் எது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு மட்டும் நல்லதுன்னு நான் செய்கிறேன், அது மற்றவங்களுக்கு எப்படி போனால் எனக்கு என்ன எனக்கு மட்டும் நல்லது செய்கிறதுன்னு நம்ம மனசு நல்ல மனசு கிடையாது. மற்றவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு செய்கிறனும் சரி கிடையாது. நமக்கும் நல்லது நடக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய விஷயமாக தினமும் செய்யலாம், தாராளமாக செய்யலாம், எவ்வளோ வேணாலும் செய்யலாம். இப்போ அன்னதானம் கொடுக்கலாம். முக்கியமான இன்னொரு விஷயம், அன்னதானம் சொல்லும் போது ஞாபகம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு சமையல் செஞ்சு வச்சுருப்பீங்க, காலையில் செஞ்சுருப்பீங்க, மத்தியானத்துக்கு சாப்பிட்ருப்பீங்க, கொஞ்சம் மிச்சம் இருக்கும், நைட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்பீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் புளிச்சு போயிருக்கும், இல்லை ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இது பிச்சைக்காரங்களுக்கு போடலாமா? கொடுக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப தரித்திரமான விஷயம் அது. ஏங்க நம்ம சாப்பிட முடியல, அப்போ மற்றவங்க மட்டும் சாப்பிட்லாமா? அதை அப்போ ஆடு மாடுக்கு போடலாமா? ஏன் ஆடு மாடுன்னா அவ்வளோ கேவலமான பிராணியாது, அவ்வளோ கேவலமான ஜீவனாது. அப்போ அதை என்ன தான் பண்ணுறது? கொட்டிடுங்க. ஏங்க இந்த உணவு இப்போ எப்படிங்க கொட்டுறது? அப்போ சாப்பிட்ருங்க. நம்மளால் சாப்பிட முடியாத ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா? இது என்ன நியாயம் சொல்லுங்கள். அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுது? எவ்வளோ வக்கரமான புத்தியாக இருக்குது பாருங்கள் மனசு. இந்த வார்த்தை சொல்கிறது தப்பு தான், ஆனாலும் இருந்தால் அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதி சாப்பாடு மிச்சமாகிடும், நாய்க்கு போட்டுடலாம். நாய் சாப்பிட்ட சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா? நிச்சயமாக சாப்பிட மாட்டீங்களா? அதே நீங்கள் சாப்பிட்ற மட்டும் நாய்க்கு சாப்பிடலாம். பிரபஞ்சத்தில் எல்லாமே இறைவனோட படைப்பு தாங்க. எல்லாமே பிரபஞ்சத்தில் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஒரு சினிமா படத்தில் அறையின் 305 கடவுள்னு ஒரு சினிமா படங்க. அதில் ஒரு பிரகாஷ் அகதின்னு ஒரு கேரக்டர் வருவார். அவர் கடவுள் கேரக்டரில் இருப்பார். அவர் ஒரு வசனம் சொல்லுவார், இங்கே ஒரு 1000 உயிரினம் போக போகுது, உயிரினம் சாக போகுது அப்படிம்பாரு. அப்போ கூட இருக்கவர் கேட்பார், இங்கே 1000 மக்கள்லாம் இருக்க மாட்டாங்களே, நீ உனக்கு தான்ப்பா மக்கள், அதாவது மனிதர்களை மட்டும் நீ உயிரினம் நினைக்கிற? என்னை பொறுத்தவரை எல்லா உயிரினமும் உயிரினங்கள் தான். இப்போ கொசு மருந்து அடிச்சுட்டு வராங்க, இங்கே 1000 கொசு சாக போகுது. இது கடவுளுக்கு, அது பிரபஞ்சத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சூப்பரான விஷயம். இது பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் எல்லாமே ஈக்குவல் தான். நம்ம தான் இங்கே பாகுபாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாய்க்கு ஒரு உணவு வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மிச்சமாச்சா? நீங்கள் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிட்ட உணவு, அதாவது சாப்பிட்ட தட்டில் இருக்கிற உணவு கிடையாது, பாத்திரத்தில் இருக்கிற உணவு மிச்சமாச்சா? ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அடுத்த நாள் கொடுக்காதீங்க, அப்போயே கொண்டு போய் நாய்க்கு போட்டுருங்க. ஏன்னா அடுத்த நாள் வைக்கிறது சில சமயம் கெட்டு போகிற மாதிரி இருக்கும், அதை எடுத்து நாய்க்கு போகிறது, நாய் சாப்பிட்ரும். ஆனால் அதனால் நமக்கு தான் தேவையில்லாத விஷயங்கள், பாவங்கள் வந்து சேரும். இதெல்லாம் கர்மாவை, தேவையில்லாத கர்மாவை நம்ம சேர்த்துக்கிறது. அதனால் எந்த ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கறதாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தெளிவாக இருந்தால், இது தானம், அதாவது நான் எது சொல்கிறேன்னா அன்னதானத்துக்கு, வஸ்திர தானத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அதாவது சட்டை, இந்த ட்ரெஸ்ஸு, அன்னதானம், வஸ்திரதானம், இதை சொல்கிறேன். எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ, நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம தானமாக கொடுக்கலாம். மற்ற விஷயங்கள் தானமாக கொடுக்காதீங்க, தூக்கி கூட போட்டுருங்க, அது கூட பரவாயில்ல, அது மண்ணில் போய் உரமாக மாறும், அது வேற. ஆனால் தானம் கொடுக்காதீங்க. அப்போ எதை தானம் கொடுத்தாலும் மனசார நிம்மதியாக கொடுங்க முதல்ல, சரிங்களா? சந்தோஷமாக கொடுங்கப்பா, உனக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பப்பா வாழ்க்கையில், அன்னதானம் கொடுங்க, நீங்கள் உங்களுக்கு வயிறார நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருங்கன்னு சொல்லி மனசார கொடுங்க. நிச்சயமாக சூப்பராக நடக்கும். இந்த விஷயங்களை தவிர்த்துடுங்க, அதாவது எதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்க பாருங்கள், அதை தவிர்த்துடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும், சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன்.